இந்த கோயிலுக்கு போனா அடக்குமுறைக்கு எதிராக போராடி வெற்றி பெற்று வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டுமல்ல, உண்மையும் கூட. இந்த கோயில் ஒரு ஒப்பற்ற 64வது நாயன்மாரின் ஜீவ சமாதியாகும். ஆமாங்க, உலகம் மறந்த இன்னொரு நாயன்மார் தான் இவர். இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்திருக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 1890ஆம் ஆண்டு இன்றைய திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகில் உள்ள மேல் புதுப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்துல திருநாளை போவாரின் திருக்குலமான பறையர் குலத்துல பிறந்து முனுசாமிங்கிற பேர்ல வளர்ந்து வந்த சுவாமி சகஜானந்தர் கட்டிய கோயிலை தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல தான் அவரோட ஜீவசமாதியும் இருக்கு. சாதி கொடுமைகளுக்கு பயந்து ஏகப்பட்ட பேர் மதம் மாறி போன காலத்துல இந்து மதம் தான் என்னோட மதம், சிவன் தான் எனக்கு இறைவன்னு பிடிவாதமா நின்று தன்னோட மதத்துல இருந்தே தன்னோட உரிமைகளை மீட்டவர் சகஜானந்தர். பறையர் குலத்துல இருக்கிறவங்க இந்துவா இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஒரு பக்கம் தீண்டாமை கொடுமைகள் இருக்கும், இன்னொரு பக்கம் ஈவேரா கொள்கைகளை மண்டைக்குள்ள திணிச்சு இந்து மதத்தை விட்டு வெளியேற தூண்டுவாங்க. இன்னொரு பக்கம் போலி தலித்தியம் பேசி சிலர் மதம் மாத்திர வேலையையும் பார்ப்பாங்க. அப்படி இவரோட சின்ன வயசுல ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சப்போ இவரை அந்த ஸ்கூல்ல மதம் மாற சொல்லியிருக்காங்க. இவர் மாட்டேன்னு சொல்ல அவங்க இவரை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது. எதையும் இழப்பேன், என் வாழ்வியலை இழக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தவர் இவர். வளர்ந்த பிறகு சிதம்பரத்துக்கு வந்து செட்டிலான சுவாமி சகஜானந்தர் ஊர் ஊரா போய் ஆன்மீக சொற்பொழிவு செஞ்சு காசு சேர்த்து அந்த காசுல நந்தனார் பெயர்ல ஒரு பள்ளி துவங்கி ஏழை மாணவர்களுக்கு இலவசமா கல்வி கொடுத்தாரு. இவர் வரலாறு ரொம்ப பெருசு. அதுல இன்னும் சில விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம்.